இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ரீசெண்டா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்த Lumixோட மேஜர் firmware அப்டேட் S5II, S5IIX, G9II and GH7 இந்த 4 கேமராக்கும் ஒரு மேஜரான firmware அப்டேட் கொடுத்து புது கேமராவா கிரியேட் பண்ணிருக்காங்க. firmware அப்டேட்ல Lumix அடிச்சிக்கவே முடியாது. எவ்ரி 6 month வந்து அவங்க மேஜர் firmware அப்டேட் கொடுப்பாங்க. இப்போ 4 மாசத்துக்கு முன்னாடி தான் சூப்பரான ஒரு firmware அப்டேட் வந்துச்சு. அதுக்குள்ளேயும் ஜனவரி மாதம் இன்னொன்று சூப்பரான firmware அப்டேட். இதை பற்றி தெளிவாக சுருக்கமாக பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஹே வாட்ஸ் அப் கைஸ், வெல்கம் பேக் டு MirrorME ஸ்டுடியோ. நான் திலீப் ராமகிருஷ்ணன். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஒரு புது வீடியோ போட்டிருக்கோம். ஸோ Lumixோட firmware அப்டேட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து Lumixோட S5II, S5IIX, GH7 and G9II. 2 ஃபுல் ஃப்ரேம் கேமரா, 2 மைக்ரோ ஃபோர் தேர்ட் கேமரா. இவங்கள்ட்ட இருக்கிற இந்த 4 கேமராவையும் ஒரு சூப்பரான அப்டேட் மூலமாக ஒரு கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பேசிக்கான விஷயம், இந்த எல்லா கேமராலையும் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரே ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈகோ சிஸ்டத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. Lumix S9 வந்தபோது ஒரு அருமையான கேமரான்னு சொன்னோம். அதில் இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஃபுல் ஃப்ரேம் அல்லது இந்த மைக்ரோ ஃபோர் தேர்ட் கேமராஸ், அதாவது S5II, S5IIX இதுக்கெல்லாம் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லி நம்ம பேசணும். அந்த வகையில் இந்த மேஜர் firmware அப்டேட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் MP4 லைட் கோடாக். இதில் 3.8Kல ஒரு MP4 லைட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது லைட்டஸ்ட் வெர்ஷன் அர்த்தம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஃபைல் ஹேண்ட்லிங், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்காக ஒரு ஓப்பன் கேட் விஷயம், அதாவது 6K ஓப்பன் கேட்டுனா ரொம்ப ஃபைல் ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப ஹேண்டில் பண்ண எடிட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவே ஒரு லைட்டஸ்ட் வெர்ஷனாக MP4 லைட்டுங்கிற கோடாக் வந்து S9ல் வந்து கொடுத்துருந்தாங்க. அதோட வெர்ஷன், அதோட அந்த விஷயத்தை இப்போ S5II, S5IIX, GH7, G9II இந்த 4 கேமராக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோடக்னால உங்களால் 4K வீடியோவை ஒரு சின்ன லைட்டஸ்ட் வெர்ஷனாக எடுக்க முடியும். அதாவது 50 Mbpsல உங்களுக்கு லைட்டர் MP4 லைட்டை எடுக்க முடியும். ஸோ ஈஸி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், ஈஸி எடிட்டிங், ஈவன் மொபைல் ஃபோனுக்கும் கூட உங்கள் ஆப் வழியாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உடனே இமீடியட்டாக நீங்கள் உங்களோட 4K வீடியோவை எடிட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இன்ஸ்டாகிராம். தென் அடுத்தது மல்டிபிள் ஃப்ரேம் மார்க்கர்ஸ். இதுவும் ஃபஸ்ட் டைம் வந்து S9ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் GH7க்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே நேரத்தில் 3 விதமான ஃப்ரேம் மார்க்கர்ஸை நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரேம் மார்க்கர்ஸோட கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்பரன்சியை சேஞ்ச் பண்ணிக்கலாம், தென் அதோட பொசிஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஓப்பன் கேட் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு உங்களுக்கு பலவிதமான ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் உங்களுக்கு வீடியோ தேவைப்படும். ஸோ அந்த நேரத்தில் தனித்தனியாக வீடியோ எடுக்கணுங்கிற வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஃப்ரேம் மார்க்கர் கைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஆன் ஸ்க்ரீனில் பொசிஷனையோ டிரான்ஸ்பரன்சியோ கலரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த வீடியோ எடுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிற சப்ஜெக்டை நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும், நம்ம யூடியூப்லேயும், நம்ம ஃபேஸ்புக்லேயும், நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் வச்சுக்கலாம். அப்படிங்கிற ஒரே நேரத்தில் 3 விதமான ஃப்ரேம் மார்க்கர்ஸை யூஸ் பண்ணலாம். இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதுக்கு தனியாக செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ. தென் அடுத்தது Lumix Lab App சப்போர்ட்டுங்க. இதுவும் ஃபஸ்ட் டைம் வந்து Lumix S9 வந்தபோது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடியே Lumix Syncங்கிற ஆப்பை வச்சு நீங்கள் கேமரா கண்ட்ரோல்ஸ்லாம் ஒயர்லெஸ் ஸ்ட்ரீமிங்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ இந்த Lumix Lab அப்படிங்கிற இந்த ஆப்பை வச்சு நீங்கள் S9ல என்னென்ன வேலைகள் செஞ்சீங்களோ அது எல்லாத்தையும் இப்போ இந்த 4 கேமராவுக்கும் செய்ய முடியும். நம்மளோட ரிமோட் ஷூட்டிங்காக யூஸ் பண்ணலாம், ஷட்டர் கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணலாம், இமேஜஸ் வீடியோஸை உடனே இப்போ நம்ம சொன்ன மாதிரி MP4 லைட்டில் எடுத்து உடனே உங்கள் ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்னு சொன்னோம்ல. ஸோ அந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் இப்போ Lumix Lab ஆப்பை வச்சு நீங்கள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ரியல் டைம் லட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி அதை உடனே உங்கள் ஃபோன்லேருந்து உங்கள் கேமராவுக்கு அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒயர்லெஸ் ட்ரான்ஸ்ஃபர் விஷயத்தை இந்த Lumix Lab ஆப் வந்து சூப்பராக செய்து இந்த விஷயம் இந்த அப்டேட் மூலமாக இந்த 4 கேமராக்கும் வருது. தென் அடுத்தது என்ஹான்ஸ்டு ஆட்டோ ஃபோக்கஸ் சப்ஜெக்ட் டிடெக்ஷன். இதுதான் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ இந்த விஷயம் இந்த அப்டேட் மூலமாக உங்களுக்கு இந்த 4 கேமராலையும் ஏர்ப்ளைன் தென் ட்ரெயின் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கார் அண்ட் மோட்டார் சைக்கிளுக்கு டார்கெட் பாடி பார்ட்ஸ் இருக்குல்ல, எப்படி ஒரு ஹியூமனுக்கு ஐ மட்டும் வேணுமா, இல்லை ஃபேஸ் மட்டும் வேணுமா, இல்லை முழு உடலும் வேணுமா அப்படின்னு சொல்லி அனிமலாக இருந்தாலும் சரி ஹியூமனாக இருந்தாலும் சரி நம்ம டார்கெட் பாடி பார்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த விஷயத்தை இப்போ கார் அண்ட் மோட்டார் சைக்கிளுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இப்போ வந்து ஒரு மோட்டார் சைக்கிளில் வர டோட்டல் மோட்டார் சைக்கிளையும் நீங்கள் கவர் பண்ணணுமா, இல்லை அவரோட ஹெல்மெட்டை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு அருமையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹியூமன் சப்ஜெக்ட் டிடெக்ஷனை இன்னுமே மெருகேற்றிருக்காங்க. செம்ம ஸ்பீடாக ட்ராக் பண்ணுது. நிறையா ஒரே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து நிறையா ஹியூமன்ஸை வந்து அதை வந்து ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுது. உங்களோட ஜாஸ்டிக்கை வச்சு நீங்கள் வந்து ஹியூமன்ஸை அடுத்தடுத்த ஹியூமன்ஸை நீங்கள் சப்ஜெக்டை நீங்கள் எதை ட்ராக் பண்ணணும் மெயின் சப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்.
இதுக்கு முன்னாடி இருந்ததை விட, ஏன்னா நான் கண்டினியூஸாக ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்பீடை விட இப்போ அந்த சப்ஜெக்ட் டிடெக்ஷன், ஆட்டோ ஃபோக்கஸில் சப்ஜெக்ட் டிடெக்ஷன் இன்னுமே செம ஸ்பீடு. தென் க்ராப் ஜூம். இந்த க்ராப் ஜூம் வந்து S9ல் வந்துச்சு. இந்த S9ல் வந்தபோது நம்ம சொன்னோம் இந்த விஷயம் வந்து அடுத்தடுத்த கேமராஸ்க்கு வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. அந்த க்ராப் ஜூம் வந்து இப்போ இருக்க இந்த 4 கேமராவுக்கு வந்திருக்கு. இந்த க்ராப் ஜூம்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. சென்டர் பார்ட்டை மட்டும் அது அப்படியே ஜூம் பண்ணி ஒரு ஜூமிங் எஃபெக்டை க்ரியேட் பண்ணும். ஸோ உங்களோட டிஜிட்டல் ஜூமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் டீக்ரேடிங் யுவர் இமேஜ் குவாலிட்டி. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்லுவாங்க இந்த டிஜிட்டல் ஜூம் பண்ணிட்டா உங்களோட இமேஜ் குவாலிட்டி வந்து ரொம்ப அடி வாங்கும். என்ன சொல்ல போனோம்னா ரொம்ப வழக்கு மொழி ஒன்று இருக்கும், அதாவது எப்படின்னா உடையும் சொல்லுவாங்க, பிக்சல்ஸ் உடையும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை. ஸோ உங்களோட 6K சென்சாரில் உள்ள விஷயத்தை நீங்கள் ஃபுல் ஹெச்டியில் இருக்கும்போதோ 4Kயில் இருக்கும்போதோ இந்த க்ராப் ஜூமை வச்சு சென்டர் பார்ட்டை மட்டும் நீங்கள் ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இதில் இன்னொரு அருமையான விஷயம் என்னென்னா, பேனசோனிக்கில் பவர் ஜூம் லென்ஸ் இல்லைன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டோம், இன்க்ளூடிங் மீ. ஸோ இந்த பவர் ஜூம் விஷயத்தை இந்த க்ராப் ஜூம் வச்சு நீங்கள் எந்த லென்ஸில் வேணாலும் இப்போ யூஸ் பண்ணலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு நார்மல் ஒரு கிட் லென்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரைம் லென்ஸாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் இந்த க்ராப் ஜூம் ஆப்ஷனை வச்சு ஒரு பவர் ஜூம் எஃபெக்ட்டுக்கு எந்த லென்ஸை வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ட்ரெடிஷ்னல் வீடியோ எடுக்கிறீங்க, நீங்கள் அப்படியே ஒரு பேனிங் அண்ட் ஜூம் இன் ஜூம் அவுட் ஷாட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களோட ஜாய்ஸ்டிக்கையோ நீங்கள் அசைன் பண்ணக்கூடிய அந்த பட்டன்ஸை யூஸ் பண்ணி ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட், டைட் அண்ட் வைட் ஷாட்டுக்கு எடுக்கலாம் இந்த க்ராப் ஜூம் வச்சு. ஸோ இதை பற்றி ஒரு செப்பரேட்டான ஒரு அழகான ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். தென் ஹைப்ரிட் ஜூம். இந்த ஹைப்ரிட் ஜூம் தாங்க இன்னும் அருமையான விஷயம். இந்த S9 வீடியோவில் நம்ம தெளிவாக பேசியிருப்போம் இந்த ஹைப்ரிட் ஜூம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து க்ராப் ஜூமை விட ஒரு படி மேலே போய் இருக்குது. அதாவது ஆப்டிக்கல் அண்ட் டிஜிட்டல் ஜூம். ஆப்டிக்கலையும் டிஜிட்டலையும் ரெண்டையும் ஹைப்ரிடாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஹைப்ரிட் ஜூம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 24-105 லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு கிட் லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 24 to 105 வரைக்கும் தான் உங்களுக்கு நார்மலாக ஜூம் போக முடியும். பட் அதே நேரத்தில் இந்த ஹைப்ரிட் ஜூமை யூஸ் பண்ணும்போது இன்னுமே அதிகமான ஃபோக்கல் லென்த்துக்கு, இன்னுமே அதிகமான ஒரு ரீச்சை வந்து உங்களால் ரீச் பண்ண முடியும். இதுவுமே வித்தவுட் டீக்ரேடிங் யுவர் இமேஜ் குவாலிட்டி. பிகாஸ் 6K சென்சாரில் உள்ள விஷயம் அப்படியே நீங்கள் 4Kக்கும் இல்லைனா ஃபுல் ஹெச்டிக்கும் யூஸ் பண்ணுறதுனால இமேஜ் குவாலிட்டியில் எந்த வித மாறுதலும் இருக்காது. ஸோ இந்த ஹைப்ரிட் ஜூமும் க்ராப் ஜூமும் ஒரே மாதிரியான விஷயம் தான். க்ராப் ஜூம்ங்கிறது சென்டர் பார்ட்டை மட்டும் உங்களுக்கு டிஜிட்டல் ஜூம் பண்ணும். ஹைப்ரிட் ஜூம்ங்கிறது ஆப்டிக்கல் ப்ளஸ் டிஜிட்டல் ஜூம் ரெண்டுமே உங்கள் லென்ஸில் உள்ள ஆப்டிக்கல் விஷயத்தையும் டிஜிட்டலாவில் இருக்கிற விஷயத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணும். அதனால் அதிகமான ஃபோக்கல் வந்து உங்களால் ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த ஹைப்ரிட் ஜூம் வந்து உங்களுக்கு மைக்ரோ ஃபோர் தேர்ட் கேமராஸ்க்கு இப்போதைக்கு வரலை. ஸோ அது வந்து க்ராப் ஜூம் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஹைப்ரிட் ஜூம்ங்கிற விஷயம் S5IIக்கும் S5IIXக்கு மட்டும்தான் அவைலபிள். அடுத்தது இன்னொரு சூப்பரான விஷயம், எக்ஸ்ட்ரா ஸ்மால் வரைக்கும் உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் பிக்சர் குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப சின்னதாக இருந்த போதும் ஒரு 2 மெகாபிக்சல் 2.2 மெகாபிக்சல் இருந்தாவே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்மாலுங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் லார்ஜ் வேணாம், மீடியம் வேணாம், ஸ்மால் வேணாம், அதை விட சின்னதாக இருந்தால் போதும், எனக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, SD கார்டு கையில் இல்லை, பட் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிபிள் ஃப்ரேம் மார்க்கர்ஸ், MP4 லைட், Lumix Lab App, ஹைப்ரிட் ஜூம், க்ராப் ஜூம், தென் எக்ஸ்ட்ரா ஸ்மால் இப்படிங்கிற ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸை இந்த மேஜர் ஃபர்ம்வேர் அப்டேட்டில் ஒரு ஈக்கோ சிஸ்டத்தை க்ரியேட் பண்ண மாதிரி S9ல் இருக்கிற விஷயம் S5IIல இருக்குது, S5IIXல இருக்குது, GH7ல் இருக்குது, G9II இருக்குது அப்படிங்கிற எல்லா கேமராலையும் கலந்து போட்டு சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் இந்த கேமராவில் உள்ள விஷயம் இதில் இல்லை, இதில் இருக்க விஷயம் இதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொரு அப்டேட் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் இன்னொரு 1 or 2 monthஸில். அதுக்கு முன்னாடி நிறைய ரூமர்ஸும் போயிட்டுருக்கு, ஒரு அழகான ஃப்ளாக்ஷிப் கேமராவும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அது எல்லாத்தையும் தெளிவாக உங்களோட நானும் வெயிட் பண்ணி இருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க, சப்போர்ட் பண்ணி நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு லூமிக்ஸ் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது MirrorME ஸ்டுடியோ, we create a bond with you. Bye bye.